ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். அழகா இருக்கிற ஒரு விஷயத்துல ஆபத்து இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த உலகத்துல இதுவரைக்கும் மக்களால ரசிச்சு ஏத்துக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அழகா இருக்கக்கூடிய கடற்கன்னிகள். கடற்கன்னிகள் இந்த உலகத்துல இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது பெரிய டிபேட்டா இருந்தாலும், அவங்க பயன்படுத்தக்கூடிய ஆடைகள், கடற்கன்னியோட பொம்மைகள்னு இன்னைக்கு வரைக்கும் வர்த்தக உலகம் கடற்கன்னிகளை தொடர்ந்து பயன்படுத்திட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கடற்கன்னிகளை பத்தின பாட்காஸ்ட் தான் இன்னைக்கு நம்ம மர்மதேசம் பகுதிகளில் கேட்க போறோம். ஹாய், நான் உங்க ஆர்ஜே ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்குது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். கடற்கன்னிகள்ங்கிற வார்த்தையை கேட்ட உடனே உங்க ஞாபகத்துக்கு என்ன வரும்? அழகான உடல் வளைவுகளோட நீண்ட கூந்தல் கொண்ட ஒரு அழகான பெண் உருவத்துல உடலோட கீழ்ப்பகுதி மட்டும் மீன் போன்ற அமைப்போட இருக்கும். இந்த ஒரு அழகிய உருவம் உங்க கண்ணுக்குள்ள வந்துட்டு போயிருக்கும். ஆனா கடற்கன்னியோட பதப்படுத்தப்பட்ட உடல் இதுவரைக்கும் கிடைச்சிருக்கா? ஒவ்வொரு நாடுகளோட கடற்கரையில இருக்கக்கூடிய கிராமங்கள்ல சொல்லக்கூடிய கதைகள்ல கண்டிப்பா இந்த கடல் கன்னிக்குன்னு தனி இடம் இருக்கு. கிரேக்க நாட்டு சரித்திரங்கள்ல கடற்கன்னிகளை பற்றி நிறைய தகவல்கள் சொல்றாங்க. கிரேக்க நாட்டு மன்னன் மாவீரன் அலெக்சாண்டர் இவரோட தங்கை இறந்த பின்னாடி கடற்கன்னியா உருவெடுத்ததா அந்த நாட்டு மக்கள் கிட்ட இன்னுமே ஒரு நம்பிக்கை நிலவுது. அதோட இல்ல, அந்த பெண் இன்னும் கடல்ல உயிரோட வாழ்ந்து வர்றதாவும், அந்த பகுதி வழியா கடல் பயணம் செல்லக்கூடிய பயணிகள்கிட்ட என் அண்ணன் உயிரோட இருக்கிறானான்னு கேட்கிறதாவும் சொல்லப்படுது. இந்த கேள்விகளுக்கு பயணிகள் யாராவது அவர் உயிரோட இல்லைன்னு சொன்னா அவளுக்கு பயங்கர கோபம் வருமா? இப்படியும் அந்த நாட்டு மக்கள் இன்னும் சொல்லிட்டு வராங்க. கிரேக்க நாட்டு மக்கள் கடற்கன்னிகளுக்கு மிகுந்த மரியாதை கொடுக்கறவங்களா இருக்கிறாங்க. எகிப்து நாட்டு மக்களும் கடற்கன்னிகளுக்கு மரியாதையை கொடுக்கறாங்க. இதனாலதான் மீன் போன்ற கடல் உணவுகளையே நிறைய இடங்கள்ல அவங்க உட்கொள்றது இல்லையா. இந்த கடற்கன்னிகள் பத்தின இன்னொரு முக்கியமான விஷயம், கடல்ல வாழ்றதுக்கு ஏற்ற விதத்துல இவங்க உடல் உறுப்புகளை பெற்றிருந்தாலும் பூமியில இருக்கக்கூடிய ஆண்களோட கலந்து இவங்களால குழந்தை பெற்றுக்க முடியும்னு சொல்றாங்க. அதனாலதான் கடல்ல பயணம் செஞ்ச நிறைய பேர் இந்த கடற்கன்னிகள் தங்களை அழைச்சதாவும் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான ஆதாரங்கள் இல்லைன்னா கூட மலேசியாவோட பங்கூர்ங்கிற தீவு, அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் கடல்ல மீன் பிடிக்க போறப்ப பல தடவை இந்த கடற்கன்னிகளை பார்த்ததா சொல்லியிருக்கிறாங்க. அந்த கடற்கன்னிகள் ரொம்ப நல்லவங்களும் பல வகைகள்ல உதவிகள் செஞ்சதாவும் ரொம்ப சந்தோஷமும் அதிசயமா இருந்ததாவும் சொன்னாங்க. சுனாமி பெரிய நாசத்தை ஏற்படுத்தி போனப்ப கூட கடலோரத்துல இறந்த நிலைமையில கடற்கன்னி ஒருத்தர் கிடந்ததா அந்த பகுதி மக்கள் சொன்னாங்க. ஆனா இது எல்லாம் உண்மையா? கடற்கன்னிகள் மனிதர்களை போல பேசக்கூடிய திறன் படைச்சவங்களா? அவங்களுக்கும் ஆறு அறிவு இருக்கா? உணர்வுகள் இருக்கா? இத பத்தின எந்த ஒரு தகவலும் நமக்கு தெரியல. அறிவியல் உலகம் இன்று வர ஏற்றுக்கொள்ளப்படாத மர்மங்கள்ல கடற்கன்னிகளும் ஒண்ணு. கடற்கன்னிகள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கும் இப்ப நான் சொல்ல போற செய்தி. ஜப்பானிய விஞ்ஞானிகள் 1736க்கும் 1741க்கும் இடையில ஜப்பானிய தீவா இருக்கக்கூடிய ஷிகோவில பசிபிக் பெருங்கடல்ல பிடிச்சதா சொல்லப்படுற ஒரு 12 அங்குல உயிரினத்தை ஆய்வு செஞ்சுட்டு வர்றாங்க. இதுல ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மம்மி கடற்கன்னி போல காட்சியளிக்குது. மேல முகமும் முடி, பற்கள், நகங்கள் எல்லாம் இருந்தாலும் கீழே செதில்களோட ஒரு உடம்பும் இருந்திருக்கு. பொதுவாவே கடற்கன்னிகள் ரொம்ப அழகா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா கிடைச்ச இந்த மம்மி கடற்கன்னியோட முகம் நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். உண்மையை சொல்ல போனா இந்த கடற்கன்னியோட முகம் மிகுந்த அவலட்சணம் மிகுந்ததா இருந்திருக்கு. ஷார்ப்பா இருக்கக்கூடிய பற்கள், 2 கைகள்லையும் தனித்தனியா 5 விரல்கள், தலை மற்றும் புருவத்துல முடியோட இந்த கடற்கன்னியோட உருவம் காட்சியளிக்குது. ஜப்பானிய கடற்கன்னி தேவதைகளுக்கு தனியா அழியாமைங்கிற ஒரு புராண கதையும் இருக்கு. கடற்கன்னியோட இறைச்சியை சாப்பிட்டா மரணமே கிடையாதுன்னு இன்றளவும் ஜப்பானிய கிராமங்கள்ல சொல்லப்படுது. இதே மாதிரி இன்னொரு இடமான அபுதாபில இருக்கக்கூடிய முத்துத்தீவுல இறந்த நிலைமையில ஒரு கடற்கன்னியோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அந்த உடல் கிரேக்க சரித்திரங்கள் சொல்றது போல மனித உருவத்தோட காணப்பட்டுச்சு. இடுப்புக்கு கீழே மீனோட வாழை போலவும் இருந்திருக்கு. ஆனா இது ஆணா பெண்ணா அப்படிங்கிறது சொல்லப்படல. இதோட முகம் மிகுந்த விகாரமா இருந்திருக்கு. இந்த தீவுல எப்பயுமே சுற்றுலா பயணிகளோட வருகை அதிகமா இருக்கும். ஆனா இந்த கடற்கன்னியோட உடல்
உடல் இங்க கிடைச்சிச்சுன்னு தெரிஞ்சதுல இருந்து சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வர்றதுக்கு பயந்துட்டாங்க. ஏன்னா கடற்கன்னிகள் எப்பொழுதுமே மனிதர்களை மயக்கி கடலுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க அப்படின்னு இன்றளவுக்கும் நம்பப்படுது. கடற்கன்னிகள் உண்மையிலேயே இருக்கிறாங்களாங்கிற சந்தேகம் இந்த உடல் கண்டெடுக்கப்பட்ட பின்னாடி இன்னும் அதிகரிச்சிருக்கு. ஆனா ஆகச்சிறந்த அறிவியல் உலகம் இன்றளவுக்கும் சொல்றது கடற்கன்னிகள்ங்கிறது கற்பனை தான். நேர்ல பார்த்தோன்னு எத்தனையோ பேர் சொன்னாலும் இன்னைக்கும் கடற்கன்னிகள் மர்மங்கள்ல தனக்கான பக்கத்தை தன்னுள்ளே வச்சிருக்கிறாங்க.